உடல்நலக் குறைவால் மறைந்த தனது சகோதரரும் இசையமைப்பாளருமான சபேஷ் உடலுக்கு இசையமைப்பாளர் தேவா நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க நாம் பார்க்கலாம். வணக்கம் ராஜா. சென்னை வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இசையமைப்பாளர் தேவா நேரில் வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இசையமைப்பாளர் சபேஷ் மறைவிற்கு அவரது சகோதரர் இசையமைப்பாளர் தேவா சற்று முன்பு இரங்கல் தெரிவிக்க அவர் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கார். தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளர் வளம் வரும் இசையமைப்பாளர் தேவா 90 முதல் தற்போது தலைமுறை வரை ரசிக்கும் விதமாக பல பாடல்களை இசையமைத்து பாடலும் பாடியுள்ளார். இவரை போன்ற இசையில் இவரது சகோதரரும் கோலுச்சி உள்ளனர். இசையமைப்பாளர் தேவாவிற்கு சபேஷ் முரளி என்ற 2 சகோதரர்கள் உள்ளனர். அதில் சபேஷ் தனது சகோதரர் முரளியுடன் இணைந்து சபேஷ் முரளி என்ற பெயரில் பல படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இவர் இருவரும் ஆரம்ப காலகட்டத்தில் தேவாவுடன் உதவி இசையமைப்பாளராக பல படங்களில் இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். 2000 ஆண்டு முதல் சபேஷும் முரளியும் இணைந்து திரைப்படங்களுக்கும் தனியாக இசையமைக்க ஆரம்பித்து விட்டனர். கடந்த 2001 ஆண்டு முதல் சபேஷ் முரளி காம்போவில் சரத்குமாரின் சமுத்திரம், தவமாய் தவறந்து, இம்சேரசன், 23ஆம் புலிகேசி, பொக்கேஷம், மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம் என 25க்கும் மேற்பட்ட படங்கள் இவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். இதை தவிர ஜோடி, ஆட்டோகிராஃப் உட்பட 20க்கும் மேற்பட்ட பின்னணி இசையமை அமைத்திருக்கின்றனர். தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் சபேஷ் பணியாற்றி இருக்கிறார். சில மாதங்களாகவே அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான சிகிச்சையை தனியார் மருத்துவமனையில் எடுத்து வந்திருக்கிறார். இன்று சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். ஏராளமான திரைப்பிரபலங்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அவரது உடலானது மருத்துவமனையிலிருந்து பிற்பகல் 3:30 மணி அளவிற்கு இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. உடனே நடிகர் ஜெய், ஸ்ரீகாந்த் தேவா, நடிகர் சஞ்சீவ், பாடகி அனுராதா ஸ்ரீராம், அதே போல் பாடகர் மனோ உள்ளிட்ட பலர் பாடகர்கள் தற்போது நேரில் வந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அதே போல் அவரது சகோதரர் தேவாவும் சற்று முன்பு இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் குடும்பத்தின் அனைவரும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். நன்றி ராஜா, உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.